எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 14 மார்ச் 2024 மற்றும் 15 மார்ச் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய தேர்தல் ஆணையர்களாக பதவியேற்றவர்கள் யாவர்? ஆப்ஷன் ஏ ஞானேஷ்குமார் மற்றும் சுக்பீர் சிங் சாந்து. இரண்டாவது கேள்வி, இந்தியா மொரீசியஸ் இடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முன்னிலையில் எத்தனை ஒப்பந்தங்கள் கையொப்பமாகின? இதுக்கு சரியான விடை 4 ஒப்பந்தங்கள். மூன்றாவது கேள்வி, 2022ஆம் ஆண்டுக்கான ஐநா மனித வளர்ச்சி குறியீடு தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 134வது. 2022ஆம் ஆண்டுக்கான ஐநா பாலின சமத்துவமின்மை குறியீடு தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 108வது. தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாக இந்தியா, அமெரிக்கா, தென்கொரியா ஆகிய நாடுகளிடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தை 2024 எங்கு நடைபெற்றது? தென்கொரியா நாட்டின் தலைநகர் சியோலில். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ராகுல் சிங். தேசிய தூய்மை கங்கை இயக்கத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ராஜீவ்குமார் மிட்டல். அரசு வேலை புரியும் பெண்களுக்கு 10 நாட்கள் கூடுதல் விடுமுறையை அறிவித்துள்ள மாநிலம் எது? அரசு வேலை புரியும் பெண்களுக்கு 10 நாட்கள் கூடுதல் விடுமுறையை அறிவித்துள்ள மாநிலம் எது? ஒடிசா. ஒவ்வொரு ஆண்டும் உலக சிறுநீரக தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மார்ச் மாதம் 2வது வியாழன். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 14/3/2024 அந்த வகையில். அடுத்தது, கொல்லிமலையில் வாழும் மகளிருக்கு இலவச பேருந்து பயண சேவை, மூத்த குடிமக்களுக்கு இல்லம் தேடி மருத்துவ சேவை வழங்கும் வாகனத்தை தொடங்கி வைத்தவர் யார்? KRN ராஜேஷ்குமார். டாடா மோட்டார்ஸ் குழுமம் புதிய வாகன உற்பத்தி தொழிற்சாலையை எங்கு தொடங்க உள்ளது? ராணிப்பேட்டை. இந்திய கடற்படைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 2 புதிய கப்பல்களின் பெயர் என்ன? இந்திய கடற்படைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 2 புதிய கப்பல்களின் பெயர் என்ன? இதுக்கு ஏ மற்றும் பி, அதாவது ஐஎன்எஸ் அக்ஸை மற்றும் ஐஎன்எஸ் அக்ஸை என்ற 2 கப்பல்களை கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் நிறுவனம் கட்டமைத்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, நாட்டின் முதல் ஃபியூச்சர் லேப் எங்கு திறக்கப்பட்டது? கேரளா. இந்தியாவின் முதல் MH-60R சீஹாக் ஹெலிகாப்டர் எங்கு தொடங்கப்பட்டது? கேரளா. நிதி ஆயோக் அமைப்பின் புதிய ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? நிதி ஆயோக் அமைப்பின் புதிய ஆலோசகராக நியமனம் செய்யப்பட்டவர் நிதி சிப்பர். நாட்டின் சுதந்திரத்துக்கு பிறகு பொது சிவில் சட்டத்தை ஏற்ற முதல் மாநிலம் எது? அதாவது CAA சட்டத்தை ஏற்ற இந்தியாவின் முதல் மாநிலம் உத்தரகாண்ட். இந்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் நதிகளுக்கான சர்வதேச நடவடிக்கை தினம், அதாவது இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஆக்ஷன் ஃபார் ரிவர்ஸ் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? மார்ச் 14.
தமிழ்நாட்டில் மலை மேலிட பயிற்சி மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஊட்டி. ஊட்டி. தற்போது புவிசார் குறியீடு வழங்கியுள்ள மஜூலி முகமூடி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தது? அஸ்ஸாம். அஸ்ஸாம். யஸ்வந்த்ராவ் சௌவான் தேசிய விருதினை பெற்றவர் யார்? சௌமியா சுவாமிநாதன். சௌமியா சுவாமிநாதன். இந்தியாவின் முதல் இயற்கை எரிவாயு பங்க் தொடங்கப்பட்ட இடம்? குஜராத். குஜராத். இயற்கை தேனுக்கு டிசம்பர் வரை டன் ஒன்றுக்கு $2000 ஏற்றுமதி விலையாக மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. தமிழ்நாட்டில் புதிதாக புதுக்கோட்டை, நாமக்கல், காரைக்குடி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 4 நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார், முன்னாள் முதல்வர் ராப்ரி தேவி உள்ளிட்ட 11 பேர் பீகார் சட்டமேலவைக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அடுத்து ஆயுள் காப்பீடு திட்டம், அதாவது தமிழ்நாடு கிராம வங்கியுடன் கனரா வங்கி மற்றும் HDFC வங்கியுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. பாகிஸ்தானிலிருந்து புலம்பெயர்ந்து இந்தியா வந்த 6 இந்துக்களுக்கு இந்திய குடியுரிமை 15 மார்ச் 2024 வழங்கப்பட்டுள்ளது. அதாவது ராஜஸ்தானில் 2010 புலம்பெயர்ந்த பிரேம்லதா, சஞ்சய் ராம் பெஜல், ஜஜ்ராஜ் கெகுமை மற்றும் கோமந்தராம் ஆகியோருக்கு குடியுரிமை சான்றிதழை கூடுதல் மாவட்ட ஆட்சியர் ஷஃபாலி குஷ்வாகா வழங்கினார். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 14 மார்ச் 2024 மற்றும் 15 மார்ச் 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.